Shri Gurubhyo Namaha Hari Om. Blessed to share here the general guidelines 11 numbers for Ekadashi days. அரிசி மற்றும் தானிய உணவுகள் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏகாதசி விரதத்தோட பலன் குறையும். மூராசுரன் அப்படிங்கிற அசுரனை வென்ற ஏகாதசி தேவி தோன்றிய நாளாக இருப்பதால் தானியங்களை தவிர்ப்பது நல்லது. உடல் மனம் ரெண்டுமே புனிதமாக இருக்கணும்னா நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், மது பழக்கம், புகை பழக்கம், போதைப் பொருட்கள் போன்றவற்றிலிருந்து நாம் விடுபட வேண்டும். கருட புராணம் ஆச்சார காண்டம் அதை தவிர்த்து நிறைய ரிஷிகள்லாம் சொல்லியிருக்கிறது இதுதான். சேருமானம் சரியில்லைன்னு பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லிட்டு போய்ட்றோம். ஆனால் கூடி இருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாயின்னு ஆண்டாள் சொல்ல மாதிரி நம்ம சுற்றி இருக்கிறவாளும் நல்லவாளாக இருந்து நம்மளும் மற்றவாளுக்கு நல்லவாளாக இருந்தாக்க நல்ல சொசைட்டியாக இருக்கலாம். சாதாரணமாகவே எல்லா விரத நாட்களும் எஸ்பெஷலி ஏகாதசி அன்னைக்கு அசைவ உணவை தவிர்க்கிறது நல்லது. சாத்விக குணம் குறைந்து இருக்கிறச்சே மனம் இறை வழிபாட்டில் குறையும். அதனாலேயே ஹரிபக்தி விலாசம் அதில் கைட்லைன்ஸ் படி சாத்விகமான உணவு மேற்கொள்வது நல்லது. ஏகாதசி பற்றிய அடுத்த டிப்ஸ் எல்லாத்தையும் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது விரதத்தை பற்றிய கேள்வி இருந்தால் ஷேர் பண்ணி விடுங்க கமெண்ட் பாக்ஸில். கோபப்பட்ட என்ன ஆகும்? நம்மளுடைய மன அமைதி குலையும். நம்மளுடைய மன அமைதி குலைந்தால் என்ன ஆகும்? நம்மளுக்கு மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ப்ராப்ளம் வரும். விரதம் இருந்தால் அதோட பலன் அப்படியே குறையும். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். முனிவர்கள்லாம் எப்படி கோவப்பட்டு சாபம் கொடுத்து அவங்களோட எனர்ஜியே லூஸ் பண்ணியிருக்காங்க, மற்றவங்களுக்கு பாதகமாக இருக்குன்னு பார்த்துருக்கோம். அதனால ஏகாதசி விரதத்தன்னைக்கும் சரி, எந்த விரதம் இருந்தாலும் சரி, மனதை பக்குவப்படுத்த மாதிரி கோபம் வந்தால் அதை மறந்துட்டு நம்ம பகவானோட நாமத்தில் லயிக்கணும். இதுவும் ஏகாதசி விரதத்தோட ஒரு பண்பு. நிறைய தார்மிக் வீடியோஸு அந்த மாதிரி விரதங்கள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போட்டுட்டு வீடியோஸ் உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று நம்ம திருக்குறள், நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. பாக்கி எந்த தர்மத்தை செய்ய முடியறதோ இல்லையோ, பொய் சொல்லாமலாவது இருக்கலாம், எப்போதும் உண்மை பேசணும். சத்யவான் சாவித்திரி அந்த கதையிலையா இருக்கட்டும், இல்லை ஹரிச்சந்திரன் கதையிலையா இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய புராணங்களில் பார்க்குறச்சு எவ்வளவோ மேற்கொள்ள முடியும். சத்தியத்தை மட்டுமே கடைபிடிக்கிறவங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் கடைசியில் சுபிக்ஷமாக தான் இருக்காங்க இல்லையா? ஸோ பொய்யாமை அவங்களுக்கு உண்மையை மட்டுமே பேசுறது, பொய் பேசுறத எஸ்பெஷலி விரதத்தன்னைக்கு அவாய்ட் பண்ணணும். தர்மம் இல்லைன்னு மனுஸ்மிருதியில் சொல்கிறது. அம்பரீஷர் தர்மத்தை மட்டுமே கடைபிடிச்சு வந்திருக்காரு. இவரை பற்றி நம்ம நிறைய ஹிஸ்ட்ரிஸ் பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன்ட். ராதே கிருஷ்ணா. ஏகாதசி அன்னைக்கு மட்டும் இல்லை, டெய்லியே நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய எளிய ஒரு எக்ஸசைஸ், பொய் சொல்லாமல் உண்மையை மட்டுமே பேசுறது. உங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் சுச்சுவேஷன், உண்மையை சொல்லி நீங்கள் தப்பிச்சிங்க, அதை எங்களுக்கு அனுப்புங்க. உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக சொல்கிறேன். சில சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன தப்பு பண்ணாங்க, அவங்க என்ன தப்பு பண்ணாங்க, அவங்க எந்த தப்பு முதல்ல பண்ணது யார், அதுக்கப்புறம் பொய் சொன்னது யார், அதுக்கப்புறம் யாரோட போனாங்க, யாரை விட்டுட்டு போனாங்க, யாரை கல்யாணம் பண்ணிட்டாங்க, யாரை விவாகரத்து பண்ணாங்க, யார் குழந்தை, யாருக்கு யார் அப்பா, யாருக்கு யார் எத்தனாவது கணவன், எத்தனாவது மனைவி, இதெல்லாம் பேசுகிறாங்க. அதில் அவங்களுக்கு ஏர்னிங்ஸும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை பற்றி நம்ம பேசலை. ஏதோ ஒரு தர்ம காரியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பிறரை இகழ்ந்து பேசக்கூடாது. அவங்க எந்த சுச்சுவேஷனில் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா? இப்போ மற்றவங்களே தாழ்மைப்படுத்தி அதில் நம்மளுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் வருதுன்னா அப்படிப்பட்ட ஏர்னிங்ஸ் தேவையா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். பிறரை இகழ்ந்து பேசுறதோ புண்படுத்துறதோ, பக்தர்களுக்காக நரசிம்ம அவதாரமே ஒரு அவதாரமே எடுத்து தூணை பொழந்துட்டு தோ வந்துட்டேன், தோ இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு பிரகலாதன்கிற ஒரு சின்ன குழந்தைக்காக அவருக்கு துன்பப்படுறச்சே நம்ம காப்பாற்றணுமேங்கிறதுக்காக ஓடி வந்தார் கருடனத்துக்கு இல்லையா? அதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ். துர்வாசகரை அம்பரீஷரை அவமதித்த போது தன்னோட சுதர்சன சக்கரத்தை விட்டு அவரை துரத்த வச்சார். எதனால அப்படின்னா பகவத்கீதையிலே இருக்க நிறைய வேர்ட்ஸ், அதை நான் ஒன்று சொல்ல போகிறேன், அதையும் கேளுங்க. பாவம் சேரும். வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது உங்களுக்கே திரும்பி வரும். நல்லது மட்டுமே நினைப்போம், நல்லது மட்டுமே மற்றவங்களை பற்றி சொல்லுவோம். சொல்லணும்னு தேவை வந்ததுன்னா மற்றவங்களை பற்றி எதுக்கு நம்ம பேசணும்? ஏன் நம்மளுக்கு இதிகாசங்கள் புராணங்கள் இதுலேயே நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது.
இந்த கைகைங்கிற ஒரு கேரக்டர் பற்றி நம்ம கேரக்டரைசேஷன் படிச்சுட்டு ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணி சொன்னார், அம்மா இவ்வளோ இந்த விஷயம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது, இவ்வளோ விஷயமா இருக்கு, அது நம்மளுக்கு தெரியாமல் நம்ம விடுத்தனால வில்லின்னு சொல்கிறோம். ஈஸியாக நம்ம ஒருத்தரை பிளான் பண்ணிடுறோம், இவன் போய் சொல்லுவான், இவன் வில்லன், இவன் வில்லி அப்படின்னு. அதெல்லாம் இல்லாமல் விரதத்தன்னைக்கு, ஏகாதசி விரதம்ங்கிறது ரொம்ப புனிதமான விரதம். அந்த விரதத்தன்னைக்கு மற்றவங்களை பற்றி தெரிஞ்சாலும் தெரியாட்டினாலும் இகழ்ந்து பேசுறது, புறம் பேசுறதுலாம் வேண்டாம். நம்மளோட மனசில் டைம் எப்பப்பெல்லாம் இருக்கோ பெருமாளை பற்றி நினைக்கிறதுக்கு எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ நல்ல பஜன்ஸ் இருக்குது. உங்களுக்கு பஜன்ஸ் வேணும்னா ஏகாதசி பஜன்ஸ்னு பாருங்கோ, ஹரிநாம சங்கீர்த்தனம் பாருங்கோ, பகவான் நாம சங்கீர்த்தனம் பாருங்கோ. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு மற்றவாளுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம ஏகாதசி ஸ்பெஷல் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டும் இருக்குது, அதையும் நீங்கள் பாருங்கோ. நம்மளோட மனுஷாளுக்கு தெரியறதோ தெரியலையோ நம்ம அனுப்ப வேண்டியதை அனுப்பிச்சுட்டே இருக்கலாம். ஸ்டே கனெக்டட். ராதே கிருஷ்ணா. அரிதான பிறப்பான இந்த மனித பிறவியில் மற்றவங்களை பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் பகவான் நாம பார்த்து பயனடைந்து நம் மக்கள் அனைவருக்கும் பகிர வேண்டுகிறேன். நன்றி. ராதே கிருஷ்ணா. பிரேயர்ஸ் ஃபார் ஆல். 4வது படிக்கிற பையங்க 5வது படிக்கிற பசங்களுக்கு கேட்டால் கூட சொல்லிடுங்க. ஹெட்டு, ஐஸ், இயர்ஸ், நோஸ், மவுத், நெக்கு, செஸ்ட்டு, பேக், ஸ்டமக், ஆர்ம்ஸ், ஹேண்ட்ஸ், ஃபிங்கர்ஸ், லெக்ஸ், ஃபீட், டோஸ், இதெல்லாம் வெளிப்புறமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய பார்ட்ஸ் ஆஃப் த பாடின்னு தெரியும். இது மட்டும்தானா அப்படின்னா இன்டர்னல் ஆர்கன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்சது தெரியாதது எல்லாமே வந்து நம்மளை சுற்றி இருக்கிற இந்த பஞ்சபூதங்களோட சேர்ந்து இயங்கின்னு இருக்கு, நம்மளை இயக்கின்னு இருக்கு. நம்ம உயிரோடு இருக்கோங்கிறதுக்கு இது எல்லாமே ஃபங்க்ஷனலாக இருக்குன்னு தான் அர்த்தம். இது எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடிஸ்க்குமே ஒரு பர்டிகுலர் டைமிங்கில் ஒரு சிஸ்டம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நேச்சுரலாக இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் கிளாக்னு சொல்லக்கூடிய பயாலஜிக்கல் கிளாக், சர்க்கேடியன் ரிதம்னு சொல்லுவாங்க. அதோட இயற்கையோட ஒன்றிணைந்த நம்மளோட பாடி வந்து இத்தனை மணி நேரம் தூங்கணும், இத்தனை மணிக்கு தூங்கணும், இத்தனை மணிக்கு எழுந்துக்கணுங்கிறது நேச்சுரலாக கொடுத்துருக்குற ஒரு சிஸ்டம். அது நம்மளுக்கு ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலில் கொடுக்கறதுக்கு நம்மளுடைய செல்ஸு, நம்மளுடைய மரபணுக்கள், ஜீன்ஸ் எல்லாமே பேட்டர்னாக மாறிண்டே இருக்குது. பிகாஸ் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாறுறதுனால. இந்த மாதிரி ஏகாதசி இல்லை விரதங்கள் இருக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா பகல் டயத்தில் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாள். ஏன்னா ஆட்டோமேட்டிக்கலாக அந்த நைட்டு சூரிய வெளிச்சத்துக்கு அப்புறமா நம்ம பாடிக்கு வேணுங்கிற ரெஸ்ட் கொடுக்கணும். அப்போ தான் ரெஜுவினேட்டிங்காக அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக எழுந்துக்க முடியும். அப்போ அந்த டயத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா மைண்டுக்கு ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஜபங்கள், தியானம் பண்ணலாம், பாராயணம் பண்ணலாம், ஸ்ரீராம ஜெயம் எழுதலாம். இந்த மாதிரி பக்தி ஓர்கத்தில் இருக்கக்கூடிய ஹரிபக்தி விலாசம் அதில் சாப்டர்ஸில் நிறையாவே கொடுத்துருக்கா. ஏகாதசி இரவில் நார்மலாக என்ன பண்ணுவா, முனிவர்கள் ரிஷிகள்லாம் அந்த காலத்துல என்ன பண்ணுவான்னா விஷ்ணு நாம சங்கீர்த்தனம், விஷ்ணு நாம சகஸ்ரநாமம், இந்த மாதிரி புராணங்களை பற்றி அவள்லாம் படிச்சுட்டு இருக்கிறதா குறிக்கோள் காட்டிருக்கா. நம்மளும் அந்த மாதிரி அந்த அளவுக்கு டீட்டெயிலிங்காக இல்லாட்டினா கூட அட்லீஸ்ட் பகலில் தூங்காமல் இருக்கிறது, நம்ம டயத்துக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய அந்த பயாலஜிக்கல் கிளாக்குக்கு நம்மள அலைன் பண்ணிக்கிறது. நம்மளோட ஹெல்த் ஸ்டைல், நம்மளுடைய சுவர் இருந்தால் தான் சித்திரம் எதுன்னு சொல்ல முடியும் இல்லையா. உடம்புல வியாதி இல்லாமல் இருந்தால் தான் நம்ம அடுத்தது பக்தி மார்க்கத்தை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஏகாதசி அன்னைக்கு பகலில் தூங்காமல் நைட்டில் தியானம் பண்ணிட்டு நம்மள மைண்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற ஆக்டிவிட்டீஸை பண்ணிட்டு நம்மளும் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம், மற்றவாளையும் பீஸ்ஃபுல்லாக இருக்க விடலாம். ராதே கிருஷ்ணா. டியூட்டி இருக்கிறவா, சிக்காக இருக்கிறவா, படிக்கிறவா எக்ஸப்ஷன். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட கான்ட்ரிபியூஷன் நம்ம லைஃப்பில் நிறையா இருக்குது. அதில் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கும் நிறையா இருக்குது. அதை பாசிட்டிவாக நம்ம பக்தி மார்க்கத்தில் தூண்டக்கூடிய ஆக்டிவிட்டீஸில் நம்ம இன்வால்வ் பண்ணோம். தேவையற்ற பொழுதுபோக்கு அதில் இன்வால்வ் ஆகி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பண விரயங்கள், மனசில் இருக்கக்கூடிய டென்ஷன், மனம் வந்து இறை வழிபாட்டை விட்டு வெகு தொலைவில் போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. பத்மபுராணத்தில் ஏகாதசி மகாத்மியத்தை எப்படிலாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கா. இந்த 10+1 ஏகம் அப்படின்னா 1, 10 அப்படின்னா தசம். ஏகாதசி அப்படின்னா 10+1 நம்ம மாஸ்டர் பண்ணுறது. அது என்ன 10 அப்படின்னாக்க 10 ஆர்கன்ஸையும் மைண்டையும் சேர்த்து நம்ம மாஸ்டர் பண்ணுறது. இப்போ சாப்பாடு தவிர்க்கிறது அப்படிங்கிறது ஒரே ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான். அது மட்டும் இல்லாமல் உபவாசம் அப்படின்னு சொல்கிறோம். உபவாசம்னா என்னென்னா பகவானுக்கு பக்கத்தில் இருக்கிறது. எந்த மாதிரி பக்கத்தில் இருக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மெட்டீரியலிஸ்டிக் ப்ரெஷர்ஸ் எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு ஆன்மீகத்தில் நம்ம பாதை எது நகத்தின் போகிறச்சு மைண்டும் சரி பாடியும் சரி ரெஸ்டாகவும் இருக்கும், அதே மாதிரி ரெஜுவினேட்டிங்காகவும் இருக்கும். இதில் வந்து ப்ரேயர்ஸ் டுவர்ட்ஸ் இன்னர் செல்ஃப் அப்படிங்கிறச்சு டர்ன் யுவர் அட்டென்ஷன் டுவர்ட்ஸ் த இன்னர் குட்னஸ். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய பரமாத்மாவை தூக்கி நம்ம
பக்கத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த உபவாசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ வந்து நம்ம வெளிப்புற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும். செலிப்ரேஷன்ஸ், கேதரிங், அது மாதிரி ஃபுட்டீஸ், ஜங்க் ஃபுட்டு இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு மனசுக்கும் உடம்புக்கும் எது தேவையோ அது மட்டும் பண்ணுறது தான் ஏகாதசி விரதம். 5 நாலேஜ் சென்சஸ், ஞான இந்திரியங்கள், கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, ஸ்கின்னு, இது எல்லாத்துலேயும் நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸை நம்ம ஃபீல் பண்ணுறோம். அதுதான் வந்து இந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள். 5 கர்ம இந்திரியங்கள், கை, கால், ஸ்பீச், வாக்குக்கு சொல்லக்கூடிய மவுத்து, எக்ஸ்கிரேட்டரி ஆர்கன்ஸு, அப்புறம் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸு, இதெல்லாம் நம்மளுக்கு இருந்தால் தான் நம்மளுடைய ப்ரொக்ரியேஷன், எக்ஸ்க்ரீஷன், கிராஸ்பிங், மேனிப்புலேஷன், மூமெண்ட்டு, வாக்கிங், டாக்கிங், எக்ஸ்ப்ரெஷன், எலிமினேஷன், இதெல்லாம் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு இந்த 10 ஆர்கன்ஸும் ஒர்க் பண்ணணும். இதோட ஒன்று சேர்ந்தது மெயின் இம்பார்ட்டன்ட் மனசுன்னு சொல்லக்கூடிய மைண்டு, இந்த சென்ட்ரல் கோஆர்டினேட்டர் அண்ட் த மாஸ்டர் ஆஃப் ஆல் த ஆர்டர், இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஏகாதசி. தர்மங்கிறது, ஏகாதசி விரதம்ங்கிறது நம்மளுடைய கல்ச்சரில் 60 வயசுக்கு மேலே ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்கிறதே கிடையாது. எல்லா ஏஜ் குரூப்புக்கும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய காமன் ப்ரிஸ்கிரைப்டு ஆக்டிவிட்டீஸ் தான் நம்மளுடைய தார்மிக் ஆக்டிவிட்டீஸ். ஒவ்வொரு இதுவுமே டிசிப்ளினாக நம்ம இருக்கிறதுக்கு நம்மளை வழிவகுக்கிறது தான் இந்த தர்மம். ராதே கிருஷ்ணா. அடுத்தது ஏகாதசி விரதம் இருந்துட்டோம் அப்படின்னா மறுநாள் என்ன வேணால் பண்ணலாமான்னா அதுக்கு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது. காலம்பரம் எழுந்தோடனே சுத்தபத்தமாக குளித்து பெருமாளுக்கு பண்ணிவிட்டு துளசியும் தீர்த்தமும் முதல்ல சாப்பிட்ணும். அம்பரீஷர் மகாராஜா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் வந்து பாரணை, துவாதசி பாரணை சொல்லுவாள். துவாதசி பாரணை முடிச்சதுக்கப்புறம் தான் விதம் முடிஞ்சதாக கணக்கு. இதுக்கு லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸ்டே டியூன்ட் அண்ட் வாட்ச் ஆல் த வீடியோஸ் ஆர் இன்டர்கனெக்டட் வீடியோஸ் at our channel, and if you like the videos, share the video link with your near and dear ones. Ask them to subscribe to this free channel once and watch all the videos at convenience. And to know, for me to know when you watched the video and how you have liked it, you may please like, comment, hype in the YouTube itself so that reply to your comments immediately. Stay connected. Radhe Krishna. அனைத்து வகையான பயிர்களை அவாய்ட் பண்ணுறது நல்லது. வெங்காயம், பூண்டு இது அவாய்ட் பண்ணுறது நல்லது. இதெல்லாம் வந்து எதனால நம்ம பண்ணுறோன்னா அமைதியான மற்றும் ஆன்மீக ஆற்றலுக்கு தடையாக இவைகள் விளங்கக்கூடும் என்பதால் இதை ஏகாதசி என்று தவிர்க்க வேண்டும். அவாய்ட் ஆல் சார்ட் ஆஃப் பீன்ஸ், லென்டில்ஸ் அண்ட் chickpeas. No onion and garlic as these hinder the calm and spiritual energy within us. These are all general guidelines for our well-being. Do take time to watch all the playlists from our channel and share it with your near and dear ones. Radhe Krishna. முடி வெட்டுறது, இல்லை வந்து நகத்தை கட் பண்ணுறது, இல்லை வந்து ஷவரம் பண்ணுறது, ரொட்டீனாக போகக்கூடிய நம்மளுடைய மெயின்டெனன்ஸ் வேலைகள்லாம் அன்றைக்கி பண்ணக்கூடாது. விரதம் இருக்கிற அன்றைக்கி இதை ஜென்ரலாக அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் வந்து அசுபமாக அப்படின்னாக்கா இட்ஸ் கன்சிடர்ட் அஸ் ஜென்ரலாக அசுபமாக கருதப்படுறதுனால இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறோம். துளசியை வந்து அன்னைக்கு ஏகாதசி அன்னைக்கு பறிக்கக்கூடாது. சில பேர் வந்து முதல் நாளே பறித்து வச்சிருப்பா, அதை கோயிலில் வந்து பிரசாதமாக கொடுத்தா அதை சாப்பிட்ருவா. சில பேர் சாப்பிட்றதுக்கே கூட கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கடிச்சு சாப்பிட மாட்டா, அப்படியே முழுங்கிடுவா. ஒருத்தரோட பிலீஃப்னு ஒன்று இருக்கு இல்லையா, வி மஸ்ட் ஹானர் ஆல் திஸ் ஆஸ் லாங் அஸ் அது மற்றவாளுக்கு உபத்திரவம் இல்லாமல் தன்னோட பிலீஃபை தன்னோடைய குரு சொல்லி கொடுத்தபடி ஃபாலோ பண்ணுறதுல பிரச்சனையே இல்லை. ஸோ டோன்ட் கட் ஹேர், don't cut your nails, don't do the shaving and the grooming. This works on Ekadashi day, which is considered to be as fasting day. And do not pluck the tulsi leaves from the tulsi plant on Ekadashi. Either you do that before the sunset of the prayer day or after that. That is on the Varanam day. That is on the Dwadashi day. Tulsi is generally not eaten on the Ekadashis, but if it is offered in the temples, you can have it. Some people still they don't bite or chew the tulsi leaves on that day as it is considered as a part of parana. So they just swallow that as a prasadam. It's all depending on how your guru has been teaching you and all these things. Happy fasting, happy Ekadashi, and share these videos with your near and dear ones. Stay connected, stay supportive, like, comment, hype, share. இதெல்லாமே ஃப்ரீ தான். And to keep you all informed about re-information அப்படின்னா என்னென்னா கம்யூனிட்டிஸ்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அதில் வந்து
those who regularly wanted to contribute our channel, நீங்கள் எவ்வளோ 2500 வீடியோஸ் கிட்டத்தட்ட போட்டிருக்கோம் அண்ட் க்ளோஸ் டு 1.4 மில்லியன் வியூஸ் வந்திருக்கு. ஸோ தோஸ் ஹவ் பீன் ஆஸ்கிங் மீ, ஓகே கம்யூனிட்டி கிரியேட் பண்ணுங்க, வி வாண்ட் டு கான்ட்ரிபியூட் அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன அமௌண்ட்டை வச்சு ஒரு கம்யூனிட்டியும் ஜாயின் பண்ணியிருக்கோம். இஃப் யூ ஆர் வில்லிங் அண்ட் இஃப் யூ ஹாவ் interested in contributing to my channel, you can join the community at a certain nominal fee, and this is not again going to affect your regular viewing of these videos. These are all free videos only. In future, God willing, I am planning to conduct a national level dharmic tour. அதுக்கு எனக்கு இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும். நீங்கள் அனுப்ப போகிற ஃபண்டை 59 ரூபா 79 ரூபா எந்த அமௌண்ட்டாக இருந்தாலுமே அது எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு தான். இது வரைக்கும் நம்ம 2500 வீடியோஸ் போட்டிருக்கோம், ஃப்ரீயாக தான் போட்டிருக்கோம். அதுக்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணணும். தார்மீகமாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாக்க கோவிலை பற்றியோ இல்லை இது பற்றியோ, 1000 கோவில் போட்டிருக்கோம், 600க்கு மேலே ஸ்கிரிப்சர்ஸே எதனால மீனிங்கோட சேர்த்து சொல்லி கொடுத்து நம்ம போட்டிருக்கோம். அதே மாதிரி நம்மளுடைய தார்மிக் ரிலேட்டடாக உபவேதாஸ் அண்ட் ஆயுர்வேதா அண்ட் ஆல் திஸ் I have contributed from my side. உங்களுக்கு எனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு இருந்ததுன்னா யூ கேன் ஜாயின் த கம்யூனிட்டி. ஐ சீக் யூர் சப்போர்ட். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஆனால் இது ரீச் அவுட் ஆகலை அப்படிங்கிறது பார்த்தாக்கா மற்றவாளோட கம்பேர் பண்ண முடியாது. எவ்ரிபடி இஸ் யூனிக். இதே இன்னொரு சேனல் வந்து ஜஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை போட்டு அப்படியே போட்டுருக்கா. சில பேர் வந்து ஃபேஸ் கூட காமிக்காமல் நம்ம கொடுக்குற இன்புட்ஸே வந்து ஸ்லோகமாக காமிச்சு போட்டுருக்கா. அந்த மாதிரி நிறைய பேர் நிறையா விதத்தில் காப்பி அடிக்கிறா. அது பிரச்சனை இல்லை. நம்மளோடதை நம்ம யூனிக்காக பண்ணுறோம். நம்மளுக்கு காலங்காலமாக சொல்லி கொடுத்ததை எழுதி வச்சுட்டு டைரி மேக்கிங், என்னோட டைரிஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தேன்னா புரிஞ்சிருக்கும். சம் நியூ ஜாயினர்ஸ் ஆர் ஆல்சோ த நியூ ஃபாலோவர்ஸ் ஆர் தேர். ப்ளீஸ் டேக் டைம் டு வாட்ச் ஆல் மை ப்ரீவியஸ் பிளேலிஸ்ட். ஏன்னா அதில் வந்து அபண்டன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, இப்போ ஆடி மாதம் இருக்குது. ஆடி மாதத்தில் என்ன ஸ்பெஷாலிட்டிஸ், 31 நாளுக்கு எந்தெந்த மாதிரி பூஜைகள் பண்ணலாம், புனஸ்காரம் பண்ணலாம், என்னென்ன மாதிரி பிரசாதம் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ கண்டினியூ பண்ணலாம், உங்களுக்கு புரியும். திடீர்னு இதை மட்டும் பார்த்தா எதுன்னு ஷார்ட்ஸாக போகிறதுன்னா இப்போ இருக்கிற டிமாண்ட் வந்து ஷார்ட்ஸுக்கு, அதனால ஷார்ட்ஸாகவும் போட்டுருக்கோம். பட் யூ வாட்ச் ஆல் த வீடியோஸ் ஃப்ரம் ஆல் த பிளேலிஸ்ட் ஃபுல்லி அட் யுவர் கன்வீனியன்ஸ். அண்ட் ஒரே ரெக்வெஸ்ட் என்னன்னா, நீங்கள் பார்க்குறீங்கன்னு எனக்கு புரியுது, ஆனால் யாரும் எப்போ எதை பார்க்குறீங்கன்னு புரியல, சுத்தமாக புரியல. அதனால நீங்கள் பார்க்குறச்சே உங்களுக்கு அந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை ஒரு தடவை லைக் பண்ணி விட்ருங்க, அதை ஒரு தடவை ஹைப் பண்ணி விட்ருங்க, அதை ஒரு தடவை கமெண்ட் பண்ணி விட்ருங்க. என்ன எழுதணும்னு தெரியலையா, பிரச்சனை இல்லை, என்னை பற்றி எழுதணும்னு சொல்ல மாட்டேன். ஜெய் ஸ்ரீராம் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு எனக்கு புரிய வரும். அது மாதிரி எந்த கண்ட்ரீஸ்லேருந்து பார்க்குறீங்கிறது நீங்களாவே சொன்னீங்கனாலும் எனக்கு சௌரியமாக இருக்கும். நாங்கள் வந்து நிறையா டூர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறோம் டெம்பிள்ஸுக்கு, ரீஜன் வைஸ் போயிட்டுருக்கோம். நீங்களும் உங்களுக்கு டூரில் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். இல்லை உங்கள் ஊரில் ஒரு பெரிய கோவில் அது இருக்குது, எல்லோரும் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் எனக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாம். இன்ஃபர்மேஷன் நான் மட்டும் கொடுத்துட்டே இருந்தால் போகிற, அது நீங்களும் கொஞ்சம் கொடுக்கணும் இல்லையா? ஒன்றும் உங்களோட ரெஸ்பான்ஸு, இன்னொன்று உங்களுடைய இந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக், இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. உங்களுக்கு ஏதாவது ஆன்மீகத்தில் குவெரிஸ் இருந்தாலும் பண்ணலாம். கிளாஸஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறோம். கிளாஸஸில் நீங்கள் என்ரோல் பண்ணணும்னாலும் 1-to-1 பண்ணுறோம். அது மாதிரி கூகுள் மீட்லேயும் பண்ணுறோம். நீங்கள் எந்த பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டில் இருந்தாலும் நீங்கள் என்னோட கனெக்ட் ஆகலாம், என்னோட டைரெக்டாக பேசலாம். ஸ்டே கனெக்டட். ராதே கிருஷ்ணா. ஐ ஹோப் இந்த ஏகாதசி சீரீஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து நாட் டு டூஸ் அதை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா 2 டூஸ்ங்கிறது நான் எல்லாத்துலேயுமே தார்மிக் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே நம்ம சொல்கிறது தான். இருந்தாலும் இதை பற்றி இன்னும் நிறைய புரிதல் வேணும், இன்னும் நிறைய queries வரணும், அதுக்கு நான் ஆன்சர் கொடுக்கணும். ஸோ ஐம் ஹியர் அவைலபிள். ஸோ ஸ்டார்ட் யுவர் queries. I'm waiting for it. Thank you. Radhe Krishna. Before we wind up this session, a gentle reminder to watch all the videos from Ekadashi special playlist and share it with your near and dear ones. Prayers for all. Radhe Krishna.